மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு? கால தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா, நானாக மாற இப்போ எனக்கு தம்மா மனசு. உள்ள இருக்கிறீங்க வெளிய என்ன பேச்சு ஐயா, ஒன்னும் புரியவில்லை மனசு எங்க போச்சு? இந்த மனசு நஞ்ச நிலந்தான் வந்து விழுந்த நல்ல வேதனா, சந்திரனத்தா சாட்சியும் வச்சு சொன்ன கதரா சொந்த கதரா. தோள தொட்டு ஆட ஐயா சொர்க்கத்துல சேர, மாலை வந்து ஏற பொண்ணு சம்மதத்து கூற. சந்தனம் கரைச்சு பூசணும் எனக்கு, முத்தையன் கணக்கு மொத்தமும் உனக்கு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு? மாமரத்து கீழே நின்னு மங்கையவ பாட, அந்த மங்கை குரலில் மனம் மயங்கியது யாரு? பூமரத்து கீழிருந்து பொண்ணு அவ குளிக்க, அந்த பூமரத்து மேலிருந்து குறும்புவது யாரு? கன்னி மனசு ஒன்ன நினைக்கும், தன்னந்தனியே எண்ணி தவிக்கும், உன்னை எடுத்து அள்ளி கொடுக்கும், வண்ண கனவு அள்ளி தெளிக்கும். கூடப்பட்ட சேல அம்மா கூட ஒரு மாலை, வாங்கி வரும் வேளை பொண்ணு வாசமுள்ள சோழ. தாலிய முடிக்கும் வேளைய நினைச்சு தேடுது மனசு, பாடுது வயசு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளை எந்த நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு. உன்ன மாலையிட தேடி வரும் நாளை எந்த நாளு? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே
சேதி ஒண்ணு கேளு. உன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு. இன்றைய தினத்தில் கும்பகோணத்தில் இசை மாமேதை இசைஞானி அண்ணன் இளையராஜா அவர்களது இசை விருந்தை சுவைத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினத்திலே அண்ணன் இசை கச்சேரியில் கலந்து கொள்வது ஒரு பெரும் மகிழ்ச்சி. அதோடு நானும் அண்ணனும் இணைந்து 23 படங்கள், அத்தனை படங்களையும் அம்புட்டு பாட்டு சூப்பர் ஹிட்டு. 24வது படம் தான் சாமானியன். 23 வருஷத்துக்கு பின்னால் வந்து இந்த 24வது பட சாமானியன் இன்னைக்கு 9 ஷோ ஹவுஸ்ஃபுல் 111 நாள் ஆகுது. அது அண்ணன் சொன்னார், நம்ம காம்பினேஷன். அவர் பார்த்தோன்னே சொன்னார், நம்ம 2 பேரும் சேர்ந்தா ரசிகர்கள் பாட்டை கேட்பாங்க. பாட்டே இல்லையேன்னு கேட்டார் பாருங்க, எந்த அளவுக்கு ரசிகர்களை மனசை நினைச்சுக்காரன் பாருங்க. அதனால தான் அவருடைய இசை இங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் முழுவதும் அவருடைய இசை ஒழித்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அவர் கையால் விருது வாங்குவது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, பெரும் பாக்கியம். அவர் இசை மாமேதத்தில் இசை தவப்புதல்வன். இப்படி ஒரு தவப்புதலை பெற்றெடுத்த அவரது அன்னை சின்னத்தாய் அவர்கள் சின்னத்தாய் அல்ல, தெய்வத்தாய் என்று நான் அவரை போற்றுகிறேன். ஏனென்றால் அவருடைய சகோதரர்களுக்கு மூத்தவர் பாவலர் வரராஜன் பேர் வைத்தார்கள். அவர் அடுத்தது ஆரி பாஸ்கர் அண்ணன் இருவரும் அமராகிவிட்டார்கள். தம்பி கங்கைமரண்ணன். ஆனால் அண்ணனுக்கு ஒன்றும் அந்த தாய் பேர் வைத்தது ராசையா. ராசையான என்ன, அந்த அம்மாவுடைய மனசுல இந்த மகன் உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆவான்னு. ரா வா இசையா, இசையா உனக்கு வந்த ராகத்தெல்லாம் இசையான்னு சொல்லி அவனுடைய தாயார் ராசையான்னு பேர் வச்சாங்க பாருங்க. அப்பவே அது முடிஞ்சு போச்சு. அது தோணும், அந்த ஒத்த தாய்க்கு தோணும். அது மாதிரி அவர் பாட முதல் அவர் பாட்டை கேட்டது பொண்ணை போல அத்தா என்ன பெத்து போட்டான்னு பாட்டை கேட்டேன். இந்த ஒரு பாட்டுக்காவது நடித்த படம் தான் என்னை விட்டு போகாது. அந்த படம் என்னுடைய பாட்டு மிகப்பெரியது. என்னதான் முன்னாலும் தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டருக்காரங்க அண்ணனுடைய இந்த காம்பினேஷனில் ஆலங்குளம் மல்டி காம்ப்ளெக்ஸ் தேட்டரு ஆலங்குளம் ஓனர் அனைவரும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் 50 வடிக்கிட்டு வாங்கி இன்னைக்கு 111 ஹவுஸ் ஆகிருக்கு. உங்களுடைய அனைவரும் சார்பில் அன்னிடம் விருது பெற்று மகிழ்ச்சிக்கின்றேன். ஒரே ஒரு விஷயந்தான், நான் நேரம் படுக்க விரும்பல. நான் நடித்து அண்ணன் இசையமைத்த பொங்கி வரும் காவேரி, அந்த படத்தில் ஒரு பாட்டு, அது என் டேட் ஆஃப் பர்த் அன்னைக்கு அந்த ஷூட்டிங் நடந்துச்சு ஏவிஎம் கார்டனில். அந்த பாட்டு தான் இந்த ராசாவை நம்பி வந்த யாருன்னு அண்ணன் போட்டார். அந்த பாட்டை நடிக்கும் போது நான் என்ன சந்தோஷப்பட்டனோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் இன்னைக்கு நான் பெருமைப்படுறேன். அது எப்படின்னா, இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் அட மோசமே போக போறதில்லையே, சுத்தம் இல்லை எவனும் குத்தம் சொல்லி பாரு, உத்தம் மணி யாரு உன்னை நீங்க கேளு, டக்கரு டக்கரு தான் இந்த ராசாவை இளைய ராசாவை இளைய ராசாவை இளைய ராசாவை குத்தம் சொல்ல முடியுமா? முடியாது. இதுவரைக்கும் யாருமே குறை கூற கிடையாது. அப்படிப்பட்ட அருமையான இசை மேதை தந்த அந்த தாய்க்கும் இறைவனுக்கும் கும்பகோணத்தை சுற்றியுள்ள 9 நவக்கிரகங்கள் சார்பிலும் அண்ணனிடம் ஆசீர்வாதம் பெற்று விடைபெறுகின்றேன். அண்ணனுக்கு மிகவும் நன்றி, வணக்கம்.